தலைவா, தெய்வ திருமகள் இந்த படங்கள்லலாம் வந்து நடிச்சவங்க தான் அமலா பால். அந்த படத்துல நடிச்சது மூலமாவே 2 பேருக்கும் நெருக்கம் ஏற்பட்டு, அது காதலாவும் மாறுச்சு. நெறைய பேருக்கு இவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் இருக்கா? அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும்போதே, இவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக போகுது அப்படிங்கிற கிசுகிசு வெளிய வந்துச்சு. இது எந்த அளவுல உண்ம அப்படின்னு அமலா பால் கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு நிருபர்கள் கேட்டபோது, விஜய் வெளிநாடு போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னோட எதிர்காலத்த பத்தின இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அமலா பால் சொன்னாங்க. அதிலேயே பாதி கிளாரிஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் வெளிநாட்டுலருந்து வந்ததுக்கப்புறம், இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகப் போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் குடுத்திருந்தாங்க. ஆனா அத டைரக்டர் விஜய் ஆஃபிஷியலாவே மீடியால இருக்கிற எல்லாருக்கும், அவருடைய ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே குடுத்திருக்காரு. "இவ்ளோ நாள் எங்களுக்கும் தெரியாம மீடியாக்காரங்க எல்லாருமே எங்கள பத்தின கிசுகிசுக்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் அது 100% உண்மதான். இதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கும் திருமணம் ஆக வேண்டியது தான் மிச்சம் இருக்கு. அதர்வைஸ் அத சுத்தி வந்த நெறைய கிசுகிசுக்கள் அதிகப்படியாவே சொல்லப்பட்டது எல்லாமே பொய் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு டைரக்டர் விஜய். இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. டைரக்டர் விஜய் கூடிய சீக்கிரம் நிருபர்களுக்கு, ஃபேன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நேர்ல வந்து இன்விடேஷன் குடுத்து எல்லாரையுமே அவருடைய திருமணத்துக்கு இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கப்புறம் அப்படின்னா, அமலா பாலுக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்காம். அந்த படங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும். அதே மாதிரி டைரக்டர் விஜயோடைய சைவம் படத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்காராம். அந்த படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் ஆஃபிஷியலா எல்லாருக்குமே இன்விடேஷன் குடுத்து, எந்த தேதியில கல்யாணம் ஆகப் போகுது அப்படிங்கிறதையும் சொல்லுவாராம்.